ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் ஒரு சூப்பரான பர்ஃபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மில்க் பர்ஃபி தான். இதை வந்து நீங்கள் பால்கோவா சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதில் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அரை கப்புக்கும் 3/4 கப்புக்கும் இடையில பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு இந்த பால் வந்து லைட்டாக திக்காகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கனாலே பால் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும். இந்த நேரத்தில் வந்து 1 கப்பு அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கெட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். கெட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த க்ரீம் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கணும். நல்லா இதுக்கு வரும்போது பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஏன் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறோன்னா இதில் சர்க்கரை போட்டிங்கன்னா கரைகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் பவுடர் சுகர் சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நிறைய வேண்டாம், லைட்டாக பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அந்த சர்க்கரையில இருந்த சிரப் எல்லாமே கரைஞ்சி நல்லா ஒரு திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா தவால ஒட்டாமல் அப்படியே அல்வா மாதிரி திரண்டு வர ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. சட்டுன்னு ஒரு ரிலேஷன்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா கூட அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பால்கோவாக்கு ஈக்குவலாக இருக்கும். யாருமே வந்து இது பால்கோவா இல்லைன்னு நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி பாருங்கள் நல்லா திரண்டு வரணும். நம்ம தவால வந்து ஒட்டாமல் வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்குங்க. இதில் வந்து பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண பால்கோவாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஈக்குவல் பண்ணுங்கள். ஸ்பேச்சுலா இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு கூட ஈக்குவல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீல வாக்கில் கட் பண்ண பாதாமை வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு அதையும் நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நல்லா மூடி போட்டுட்டு வச்சிருங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பாருங்க, கையில் ஒட்டாமல் நல்லா வந்து சூப்பராக நம்மளுக்கு இது செட் ஆகிட்டு இருக்கும். பர்ஃபி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பால்கோவா மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, நான் கையை வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அருமையான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது வந்து பால்கோவா பர்ஃபின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் செய்யணும் போது செலவு கம்மியாகவும் அதே நேரத்தில் வேலை ஈஸியாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye bye friends.